ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், ஆரி ஒர்க் கிளாஸில் 4வது கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 கிளாஸ் வந்து முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டோம். 2வது கிளாஸில் சுகர் பீடை பயன்படுத்தி போட்டோம். 3வது கிளாஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பீடை பயன்படுத்தி போட்டோம். இப்போ 4வது கிளாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நெக்கை வரைஞ்சி இந்த 3 ஸ்டிச்சையுமே பயன்படுத்தி இந்த நெக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த 4வது கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் தான். இதை நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சின்ன ஒர்க்கு கஸ்டமருக்கு போட்டு கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைனை நீங்கள் பயன்படுத்தி தைச்சு கொடுக்கலாம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா பட்டு பாவாடைக்கும் தைக்கலாம், சுடிதாருக்கும் தைக்கலாம், ப்ளவுஸுக்கும் தைக்கலாம், போட் நெக்குக்கு, இந்த மாதிரி எல்லாம் எந்த ட்ரெஸ்ஸுக்காக இருந்தாலும் சரி இந்த 3 தையலை பயன்படுத்தி நம்ம ஈஸியாக தைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கழுத்து வந்து ரஃப்பாக வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன். நீங்கள் போட்டு பார்க்குறதுக்கு ஒரு 5.5 இன்ச்சு ஹைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நெக்கோட ரவுண்டு வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை பெரிய சைஸும் கூட போட்டுக்கலாம். பெருசு போட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்க இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்டு வந்து நான் போட்டிருக்கேன். இந்த ரவுண்டில் கோட்டு மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா? செயின் வந்து 2 லைன் கண்டிப்பாக நம்ம போடணும். கஸ்டமருக்கு தச்சு கொடுக்கணும் அப்படின்னா 4 லைன் செயின் ஸ்டிச் வந்து போடணும். கண்டிப்பாக 4 லைன் போட்டதுக்கு அப்புறம்தான் சுகர் பீடு, பெரிய பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி தைக்கணும். இது வந்து நம்ம இப்போ பழகுறதுக்காக ஃபஸ்ட்டு 2 லைன் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு லைன் செயின் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து கேப் விடாமல் நெருக்கமாக பக்கத்துலேயே இன்னொரு லைன் செயின், ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அடுத்ததான் 3வது லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுகர் பீடு வந்து போடணும். இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே வரைக்கும் முடிச்சிடணும். சுகர் பீடுமே பார்த்தீங்கன்னா கிழக்க போடாமல் இதே மாதிரி அழகாக நீட்டாக நேராக இருக்க மாதிரி 3வது லைன் சுகர் பீடு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். 4வது லைன் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பீடு வந்து பயன்படுத்தி தைக்கணும். 5வது லைன் பார்த்தீங்கன்னா அதே சுகர் பீடு. 6வது லைன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி ஒரே ஒரு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கலாம். திருப்பியும் கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 லைன் செயின் ஸ்டிச்சு, 3வது லைன் பார்த்தீங்கன்னா இந்த சுகர் பீடு, 4வது லைன் இந்த பெரிய பீடு, 5வது லைன் திருப்பி ஒரு சுகர் பீடு, 6வது லைன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செயின் ஸ்டிச் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டுக்கலாம். ஆரம்பிக்கும் போது 2 லைன், முடிக்கும் போது ஒரு லைன் மட்டும் போட்டு அழகாக நீட்டாக நீங்கள் எல்லாருமே இந்த ஹோம்ஒர்க்கை வந்து கரெக்டாக செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த கிளாஸ்க்கு நம்ம வந்து அடுத்த ஸ்டிச் வந்து பயன்படுத்த போகிறோம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பழகிக்கங்க. நீங்கள் தைக்க போட தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ஆரி ஒர்க்குங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆரம்பத்தில் 10 நாள் 20 நாள் தொடர்ந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது வரலைன்னு சொல்லி தயவு செய்து ஓரங்கட்டாதீங்க. நீங்கள் தைக்க ஒரு நாளைக்கு காலையில் ஒரு 2 மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு திருப்பி மதியானம் ஒரு 2 மணி நேரம், திருப்பி சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், நைட்டு இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் இந்த ஆரி ஒர்க்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். நான் இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா இந்த நெக்கை பயன்படுத்தி இந்த டிசைனை வந்து போட்டுட்டு நீங்கள் காமிச்சதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம வேறு ஸ்டிச் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.